ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சூடான சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். காய் இல்லாத நேரத்தில் சிம்பிளாக அந்த கிரேவி செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மீல் மேக்கருக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இதுல இப்போ கொஞ்சமா மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி லைட்டா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன மீல் மேக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பாயில் ஆகட்டும். ஓகே, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ண உடனே பிழிய முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறாதீங்க, கருகிரும் இல்லாட்டி. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி கிரேவி வைக்கும்போது அது சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதுவே நமக்கு போதும். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம் தான். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததா கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சீக்கிரமா கருகிரும். அதனால லைட்டா வதக்கிட்டாலே போதும். அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்திருக்க மசாலாலாம் பாத்தீங்கன்னா மீல் மேக்கர்ல நல்லா இறங்கணும். நம்ம ரெடி பண்ண போற கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி இப்ப ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப கொஞ்சமா புதினாவை நல்லா தூவி விட்டுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகணும். ஸ்டவ்வை பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. கிரேவி கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன்.
இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் சுட சுட ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.